இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை வழிநடத்துகிற வார்த்தை, உங்களை கைவிடாத வார்த்தை. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை விளங்கும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை விளங்குகிற நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். பூரணம் புரண்டோடும், அபரிவிதம் அதிகரிக்கும். கனம் பண்ணினால் களஞ்சியங்கள் நிரம்பும். இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் செயல்படுவது போல தேவனுடைய ராஜ்யம் செயல்படாது. தேவனுடைய ராஜ்யத்தில் பெறுவதை பார்க்கிலும் கொடுப்பது மேலானது. மிகவும் உதாரணத்துவமாய் கொடுக்கும் தேவனை விட நம்மால் அதிகமாக கொடுக்க முடியாது. முதலாவது, நாம் ஏன் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்முடைய பணம் தேவனுக்கு தேவையா? அது இருந்தால் தான் தேவனால ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம கொடுத்தா தான் தேவன் செயல்படுவாரா? இல்லை. இந்த உலகமும் உலகத்தினுடைய நிறைவும் எல்லாமே தேவனுடையது. அவருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஆண்டவருக்கு தேவையானது நம்முடைய இருதயம் மட்டும்தான். தேவன் எதிர்பார்க்கறதுலாம் நம்முடைய மனசு, நம்முடைய மைண்ட். அப்போ இந்த வசனத்தில் கொடுக்கும்படிக்கு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய எல்லா விளைவின் முதற்பலங்கள். இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வாட் எவர் யுவர் ஹேண்ட் ஹஸ் ப்ரொடியூஸ்ட். உன்னுடைய கரத்தினால எதையெல்லாம் விளைவித்தீர்களோ, உன்னுடைய கரத்தினால உங்களுடைய முயற்சியினால எதெல்லாம் உருவாக்குனீங்களோ எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நம்ம கொடுக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கின, நீங்கள் சம்பாதிக்கும் உங்களுடைய முயற்சியினால் விளைந்த முதற் பலனை, சிறந்ததை, த பெஸ்ட்டாக இருக்கிறத அவருக்கு கொடுக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம், ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிறோம். நான் உருவாக்குனது தான், ஆனால் இது என்னுடைய முயற்சியினால் உண்டானது கிடையாது. தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்த பலத்தினால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுல சிறந்த காரியத்தை தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். இப்படி நம்ம உருவாக்கின காரியம், நம்ம சம்பாதித்த காரியம் எதுவாக இருந்தாலுமே அது நம்மால் உண்டானதல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறது தான் நம்ம கொடுக்கிற செயல். அப்போது அதில் சிறந்த காரியத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை மாத்திரம் நான் சொல்லலை, எல்லாவற்றையும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய முயற்சிகளாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மூலாதாரம், மூல காரணம் ஆண்டவர் தான் என்று அங்கீகரிக்கிற செயல் தான் கொடுக்கும் காரியம். அப்படி கொடுக்கும் பொழுது பூரணம் புரண்டு ஓடும், ஓவர்ஃப்ளோ ஆகும். பெர்ஃபெக்ட்னஸ் வில் ஓவர்ஃப்ளோ. அபரிவிதம் அதிகரிக்கும். there will be an increased abundance. இப்போது இருக்கிற தேவையா இருந்தாலும், எதிர்காலத்தில் இருக்கிற தேவையா இருந்தாலும் எல்லாமே தேவனை சார்ந்து அவரை நம்பிதான் இருக்கிறேன் என்பதற்கு அதை கனப்படுத்துகிற விதம் தான் நாம் கொடுக்கிற காரியம். நாம் கொடுப்பதன் மூலம் அதிகம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கொடுப்பதன் மூலம் நம்மளுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் பூரணம் அடைகிறது, பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பூரணம் புரண்டு ஓடும், ஓவர்ஃப்ளோ ஆகும். நாம் கொடுப்பதன் மூலம் நம்மளுக்கு இருக்கிற காரியங்களை அதிகரித்து கொள்ள முடியும். இந்த கொடுக்கிற செயல் பேரு கனம் பண்ணுகிறது என்ற அர்த்தம், ஆனரிங் காட். அப்போ தேவனை ஆனர் பண்ணும்போது, நம் கொடுக்கும் பொழுது, கனம் படுத்தும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். களஞ்சியங்கள்னா உங்களுடைய வேர் ஹவுஸ், உங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ். நீங்கள் எங்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதுலெல்லாம் உயர்வு வரணும், அதெல்லாம் சேர்ந்து அதிகரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாமே நிரம்பும், நிரம்பி வழியும். In this world, people provide for themselves, whereas in God's kingdom, God will provide for you. இந்த உலகத்தில் நமக்கு நாமே போஷிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்தளவில் அவர் நம்மை போஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால நாம் அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் நம்மை போஷிக்கிறார். அவர் போஷிக்கும் பொழுது அங்கே பரிபூர்ணம் இருக்கும். நமக்கு நாமே போஷிக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கே குறைவுகள் இருக்கும். ஆகவே தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பரிபூர்ணத்தினால் போஷிக்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களை பரிபூர்ணமாய் போஷிப்பார். பரிபூர்ணம் புரண்டோடும் உங்கள் வாழ்க்கையில். நாம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கும் தேவனை கனப்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் பொருளாலும், உங்கள் பணத்தாலும், உங்களுடைய முயற்சியினாலும், உங்கள் பலத்தாலும், உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளினாலும், உங்களுடைய சம்பாத்தியத்தினாலும், எதுவாக இருந்தாலும் தேவனை கனப்படுத்த பழகுங்கள். கனப்படுத்தும் பொழுது தேவன் அதிகரிக்கிற காரியங்கள்னால உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். நிரம்பி வழிகிற, ஓவர்ஃப்ளோ ஆகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கரை புரண்டு ஓடும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துங்க.